உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அவரு எக்காரணத்தை கொண்டு என்ன தேடி வராதீங்கன்னு எழுதியிருக்காரு. அப்ப அவருக்கு நான் வேண்டாம் தானே அர்த்தம். எதுக்கு அப்படிலாம் யோசிக்கிறீங்க? சண்டையில இந்த மாதிரி பேசுறதுலாம் சகஜம் தானே. நீங்க கூட ஆதி கூட சண்டை போட்டு வரப்போ என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? இனிமேல் நான் ஆதியை பார்க்க கூடாது, அவனுக்கு இனிமேல் என் வாழ்க்கையில இடம் இல்லைன்னு சொன்னீங்களா இல்லையா? அப்புறம் அதுக்கு நான் அப்படியே இருந்தீங்க நீங்க? விடுங்க, எல்லாம் கோவத்துல பேசுறது எல்லாம் சரியா இருக்கும். பாரதி, ஏய், நீ அழறதுனாலதான் அவளும் அழுதுட்டு இருக்கா. சும்மா கண்டதையும் யோசிச்சு மனசு போட்டு குழப்பிட்டு இருக்காத. கொஞ்சம் ஃப்ரீயா விடுறி. எப்படி யோசிக்காம இருக்க முடியும்? முன்னாடிலாம் சண்டை வந்தா கூட சமாதானம் ஆயிடுவோம் தெரியும். ஆனா இந்த தடவை அப்படி ஒண்ணு நடக்கவே நடக்காதுன்னு தோணுது. பாரதி, அதான் சொல்றேன்ல, அவர் சும்மா கோவத்துல எழுதிருப்பாரு. அவர் சீக்கிரமா வந்துருவாரு. இது கோவத்துல எழுதின மாதிரி தெரியல. இத ஒரு தடவைக்கு 100 தடவை நிதானமா யோசிச்சு நல்ல முடிவு பண்ணி எழுதிருக்காரு. அப்போ நாங்க அவர் வாழ்க்கையில வந்துடவே கூடாதுன்னு தெளிவா எழுதிருக்காரு. பாரதி, இந்தாருங்க, அந்த மாதிரிலாம் அவன் யோசிக்க மாட்டான் சரியா? அப்படியே அவன் யோசிச்சாலும் நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா? இந்தாருங்க, இந்த ஜன்மத்துல நீங்க தான் அவனுக்கு பொண்டாட்டி, அவன் தான் உங்களுக்கு புருஷன். இது எவன் நினைச்சாலும் மாத்த முடியாது. இந்தாருங்க, நீங்க 2 நாள் டைம் கொடுங்க, அவனை உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன் நானு. சரியா? நிக்க வைப்பாங்க நானு, நம்புங்க என்ன, கவலைப்படாம இருங்க. புரியுதா? அவனை போவிடாம தடுத்தாலே மத்ததெல்லாம் சுலபமா போயிரும் நான் நினைக்கிறேன். ஏய், அப்படியே அந்த டாக்டர் சொன்னதையும் ஞாபகம் வச்சுக்கோ. ஆதிக்கு உண்மை தெரியறது முக்கியம் இல்ல, ஆனா அவர் உயிருக்கு எந்த பாதிப்பும் இல்லாம பாத்துக்கணும். பாரதி திடீர்னு அவர் முன்ன போய் நின்னு நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டான்னா அதுவும் ரிஸ்க் தானே. என்ன ரிஸ்க்? என்னடா தெரிஞ்சே பேசிட்டு இருக்க? உண்மையே தெரியணும், உயிருக்கும் ஆபத்து வரக்கூடாதுன்னா அது எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி தொலைக்கலாம். விடு. அந்த டாக்டரை பார்த்து ஏதாவது யோசனை கேட்கலாம்னு சொன்னீங்களே, அது என்னாச்சு மாப்ள? ஏங்க, டாக்டரை பார்த்தா 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லைங்க. அவங்க சொன்னதே தான் திருப்பி திருப்பி சொல்ல போறாங்க. எதுக்குதான் கடவுள் இப்படி சோதிக்கிறான்னு தெரியல. பாரதிய பார்த்து இறக்கப்படலன்னா பரவாயில்ல, அந்த பச்சை பிள்ளைய பார்த்தாவது மனசு இறங்க வேண்டாமா? விடுமா, அவங்க 2 பேரும் சேரணும்னு விதி இருந்ததுன்னா கண்டிப்பா சேருவாங்க. நம்ம எதுவும் பண்ணலனா கூட விதி அவங்கள சேர்த்து வச்சிரும். நான் உங்ககிட்ட வேற ஒரு விஷயம் கேட்கலான்னு வந்தேன். கேளுங்க தம்பி. அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்து சமைச்சாங்கல்ல ஒரு பொண்ணு. யாரு? என் மகளோட ஃப்ரெண்டையா கேக்குறீங்க? ஆமா ஆமா ஆமா, அவங்க தான். தம்பி, அவங்கள வர சொல்லி சமைக்க சொல்லணுமா? சமைச்சு கொடுத்தா சந்தோஷம்தான். ஆனா நான் அதுக்காக கேட்கல. அவங்களையும் அவங்க குழந்தையும் வர சொல்லுங்க. அவங்களுக்கும் நான் ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அன்னைக்கு நான் சொன்னேன்ற ஒரே காரணத்துக்காக இங்க வந்து சமைச்சு கொடுத்தாங்க. பதிலுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு தோணுச்சு, அதான் அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன். அவங்கள கொஞ்சம் வர சொல்றீங்களா? கண்டிப்பா வர சொல்றேன் தம்பி. அவங்களுக்கு அவங்க ஹஸ்பண்ட் கூட ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அது என்ன ஏதுன்னு பேசி முடிக்க சொல்லுங்கம்மா. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேல ஆம்பளைங்களுக்கு பொண்டாட்டியும் பொம்பளைங்களுக்கு புருஷனும் தேவைப்படாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா என்னைக்குமே ஒரு குழந்தைக்கு அம்மா அப்பா கட்டாயம் வேணும். அது தேவைப்படாம போகவே போகாது. புரியுது தம்பி. அவங்க ஹஸ்பண்ட் ஏதாவது பிரச்சனை பண்ணாருன்னா சொல்லுங்க, இருந்து நானே கூட பேசி முடிச்சுட்டு போறேன். பிரச்சனையெல்லாம் பெருசா இல்ல தம்பி. அவ புருஷனும் உங்கள மாதிரி தானா? தங்கமான பையன்னு அடிக்கடி சொல்லுவா. ஆனா இப்பதான் கொஞ்ச நாள் அவங்களுக்குள்ள ஒத்து வரல போல இருக்கு. அதான் அவ புருஷன் எங்கேயோ சொல்லாம கொள்ளாம போயிட்டான்ப்பா. அப்படின்னா அவங்கள வர சொல்லுங்க. எனக்கு போலீஸ் கமிஷனர் தெரிஞ்சவர் தான். நான் வேணா அவர்கிட்ட பேசி அவரை தேட சொல்றேன். அப்ப இருங்க, நான் என் மகளுக்கு போனை போட்டு அவளை இங்க வர சொல்றேன். அவ வந்ததுக்கு அப்புறம் நீங்களே அவகிட்ட சொல்லிடுங்க. நான் எப்படியோ போய் அந்த டாக்டரை பார்த்தாலும் அவங்க அன்னைக்கு சொன்னதை இன்னைக்கு சொல்ல போறாங்க. அவங்க ஆதிக்கு பழச ஞாபகப்படுத்த முயற்சி பண்ணாதீங்க, அது அவனுக்கு உயிருக்கு ஆபத்துன்னு சொல்ல போறாங்க. அது மெல்ல மெல்ல பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. மெல்ல மெல்ல பண்றதுக்கு நம்ம கிட்ட எங்க டைம் இருக்குது? 2 நாள் தான் இருக்குது. அதுவும் 4 வருஷம் ஞாபகம். 2 நாள்ல கொண்டு வானா எங்க இருந்து கொண்டு வருவாங்க?
நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான்டா. ஆனா திடீர்னு ஆதி முன்னாடி பாரதி போய் நின்னா இவளுக்கும் அங்க நடந்தது எதுவுமே தெரியாதானே? அப்புறம் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா? பிரச்சனை வரட்டும் ஆண்டாளு, பிரச்சனை வரணும். அப்பதானே இதுக்கு ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும் நம்மளுக்கு. அதை விட்டு இவங்க 2 பேர்த்த ஒண்ணு சேர்க்கணும். நம்ம எதுக்கு மண்டை போட்டு குழப்பிட்டு இருக்கணும்? நீங்க சொல்றது ஒரு விதத்துல கரெக்ட் தான் மாப்ள. நம்ம என்ன செஞ்சாலும் ஆதிக்கு அவன் மறந்த எதுவுமே ஞாபகம் வர போறது இல்ல. பாரதி போய் அவனை பார்த்தா ஏதோ ஒண்ணு அவனுக்கு தெரியும்ல, அப்பயாச்சும் அவன் தெரிஞ்சுக்கிட்டு வரட்டும். ஆண்டாளு, மாப்பிள்ள சொன்ன மாதிரி நீங்க போய் டாக்டரை பார்த்து அவர் இதெல்லாம் நடக்காதுன்னு சொன்னா என்ன பண்ண முடியும்? மா, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட், எனக்கு புரியுது. ஆனா பாரதி ஆதி இப்படி ஒரு ஆபரேஷன் பண்ணிருக்காருன்னு தெரிஞ்சா அவ அத எப்படி எடுத்துப்பானே தெரியலம்மா. இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்காவது ஒரு நாள் பாரதிக்கு இந்த விஷயம் தெரியதானே போகுது. அது இன்னைக்கா இருந்துட்டு போட்டும். அது மட்டும் இல்ல ஆண்டாளு, அவன் பாரதியும் தமிழையும் பார்க்கட்டும். அவன் பார்த்தாதான் அவன் பாரதி யாரு தமிழ் யாருன்னு ஒரு சின்ன சந்தேகம் வர அவனுக்கு. அந்த சந்தேகத்தோடலாம் அவன் கிளம்பி அமெரிக்கா போக மாட்டான். அந்த சந்தேகத்தை தீக்கிறதுக்காச்சும் அவன் இங்க இருப்பான், என்ன ஏதுன்னு பார்ப்பான். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. அதுக்கப்புறம் அவன் தலையில என்ன எழுதி இருக்குதோ அது நடக்கட்டும். என்ன சொல்றீங்க? முதல்ல போய் பாரதியும் ஆதியும் பார்த்துக்கிட்டோம், சரியா? அம்மா, அப்பா, 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 அப்பாவை பார்த்தம்மா. ஆரம்பிச்சிட்டியா? நிஜமாவே அப்பாவை பார்த்தம்மா. தமிழ், இன்னைக்கு காலையில கோவில்ல வச்சு இனிமே கோவப்படக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு வந்தேன். என்ன தேவையில்லாம கோவப்படுத்தாம பேசாம போய் விளையாடு போ. அம்மா, உன் மேல சத்தியமா, உன் மேல சத்தியமா நான் அப்பாவை பார்த்தேன். சரி, எங்க பார்த்த? இங்கதாம்மா இருக்காரு. இங்கதானா? மேலதாம்மா இருக்காரு. நீ வா, நான் காட்டுறேன். வா, வாமா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.